மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும். தீபத்தின் திரியாய் எடுத்தோடு கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை. கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி ஸ்நேகம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற போது அடிக்கடி மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுவார். மன்னிப்பை பற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்.
ஒரு தடவை ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது, 7 தடவை மன்னிக்க வேண்டும். 7 தடவை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை மன்னித்தால் போதாது, திரும்பி திரும்பி மன்னிக்க வேண்டும். அதை காலப்போக்கில் எப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்படியே எண்ணிக்கிட்டே வருவாங்க. 7 வந்த உடனே இனி உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்றுவாங்க. அப்பந்தான் ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார், எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் அதை மீண்டும் திருப்பி கொடுத்தார். 7 தரம் அல்ல, 70 தடவைனாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்னொரு ஒரு பாவமான ஸ்திரீயை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த அம்மா தண்டனைக்கு உரியவர்கள், அதற்குரிய சட்டமும் அவர்களுக்கு இருந்தது. அப்பந்தான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த பெண்ணை நாங்கள் தண்டிக்கலாமா, மோசையின் கற்பனையின்படி கல்லிருந்து கொண்டு விடலாமா அப்படின்னு கேட்குற போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, நம்மிடத்தில் யாராவது பாவம் இல்லை என்றால் அவர்களை தண்டிக்கலாம். அப்படியே வரும்போது அவர்கள் யாரும் தண்டிக்க முன்வரவில்லை. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயந்தீர்க்கவில்லை, நீங்க போங்க, இனி பாவம் செய்ய வேண்டாம், மன்னித்து அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டபோது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், நாங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பதை போல, மற்றவர்களுடைய கடன்களை மன்னிப்பதை போல எங்களுடைய கடன்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அது கூட இல்லாம ஒரு நல்ல உவமை கூட சொன்னாரு. 2 மகன் இருந்தாங்க. இளைய மகன் தவறு செய்தார். அவரு மகனாகவே இல்லாம போயிட்டாரு. திருப்பி மனம் திரும்பி வந்தபோது அப்பா ஓடி போய் அந்த மகனை மன்னித்து, என்னைய மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா மன்னிச்சிட்டாரு. என்னைய ஒரு வேலைக்காரனா வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்க வந்தவரை, நீ என் மகன், அவருக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரியுங்கள், அவருடைய கைகளில் மோதிரத்தை போடுங்கள், இன்றைக்கு வீட்டில் நான் ஒரு விருந்து வைக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த அப்பா மனதில் குற்றமே வரவில்லை. மகனை மன்னிக்கிற ஒரு தகப்பன். இப்படித்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் சிலுவையில் ஆண்டவருக்கு அந்த சோதனை வந்தது. இவர்களை மன்னிக்க முடியுமா, ஆண்டவரை இப்படி கஷ்டப்படுத்துகிற இவர்களை மன்னிக்கலாமா அப்படிங்கிற போது முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாழ்ந்து காட்டுகிறார். அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். தாம் மன்னித்தது பத்தாது அப்படின்ட்டு தன்னுடைய தகப்பன் பிதாவையும் பார்த்து சொல்லுகிறார், பிதாவே அவர்களை மன்னிக்க வேண்டும். அதுலேயும் பாருங்க, நீங்களும் நானும் பாவம் செய்கிற போது கடவுளின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் அடிக்கடி கடவுளுக்கு விரோதமாக தவறு செய்கிறோம், மற்றவர்களுக்கு விரோதமாக தவறு செய்கிறோம். ஒவ்வொரு தடவையும் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் தெரியாமல் செய்கிறோம், அறியாமல் பாவம் செய்கிறோம். இதுதான் கடவுளின் பார்வை. நிறைய நேரம் பாருங்க, நமக்கு மற்றவர்களை மன்னிக்க மனம் வராது. அதுலேயும் ரொம்ப கடுமையான தவறு செய்தவர்களை மன்னிக்கவே வராது. அதுலேயும் பொது குற்றத்தை விட்டு தள்ளுங்க, நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சுட்டா வாழ்க்கையிலையும் மன்னிக்க கூடாதுன்னு நினைப்போம். பார்த்துக்கோம், இதுதான் மனித இயல்பு. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையின் அழகே மன்னிக்கிற அழகு. ஆரம்பத்தில் இருந்து மன்னிப்பை பற்றி பேசிய ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கிறோம். தான் எதை போதித்தாரோ அதை வாழ்ந்து காட்டுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் கூட மன்னிக்க முடியாதவர்களை கூட, இன்னும் சொல்ல போனா அவங்கெல்லாம் தெரியாம செய்யலை. பார்த்துக்கோங்க, அவங்க நல்லா தெரிஞ்சுதான் செய்கிறாங்க. ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தவர்களுக்கு ஆண்டவர் மேசியாவா இல்லையான்னு தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா கூட ஆண்டவர் பார்வையில் நான் கடவுள்னு தெரிஞ்சிருந்தா, நான் ஆண்டவருடைய மகன் என்று தெரிந்திருந்தா அவங்க எனக்கு இதை செய்திருப்பாங்களா,
தெரியாமத்தான் செய்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவர்களை நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இறந்த பிறகு, உயிரோடு எழுந்த பிறகு, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாய் மரிக்கிற போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாத்திரத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இனிமே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுவார்கள். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா மிஷனரிமாரும், எல்லா தீர்க்கதரிசிகளும் மற்றவர்கள் தங்களை கொலை செய்கிற போது, ஆண்டவரை போல துன்பப்படுத்துகிற போது மன்னிப்பதற்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அன்னைக்கு நடந்தது மாத்திரம் பேசல. நம்ம காலத்திலேயே பாருங்க, நம்ம நாட்டில் அந்த ஆஸ்திரேலிய மிஷனரி அவரை நம்முடைய மக்கள் காரில் போட்டு அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் தீ வைத்து கொலை செய்த போது கூட அவருடைய மனைவி சாதாரணமாக சொல்லிட்டாங்க, நான் மன்னிச்சிட்டேன், அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க, தெரிஞ்சிருந்தா என் பிள்ளைகள் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, கணவரை செய்திருக்க மாட்டாங்க. உலகமே ஆச்சரியப்பட்டது. இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற, நாம் எல்லாரும் எப்படி மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சிலுவையில் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நம்பிக்கை கடவுளால் மன்னிக்க முடியாத அளவிற்கு இந்த உலகத்தில் பாவம் இல்லை. இந்த உலகத்தில் பாவத்துக்கு வலிமை இருக்கிறது, இந்த பாவத்துக்கு கொடுமை இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் வலிமை கடவுளுக்கு எப்போதும் இருக்கிறது. யோனா தீர்க்கதரிசி நினிவேக்கு போனார். இந்த நினிவேயில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை சிலுவையில் அடித்தது போலவே கொடூரமானவர்கள். நினிவே மக்கள், அசீரிய மக்கள், அவர்களுடைய படை இராணுவங்கள் உலகத்துல செஞ்ச கொடுமை வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. திடீர்னு அவங்களெல்லாம் மனம் திரும்பின உடனே ஆண்டவர் கடவுள் அவர்களை மன்னித்தார். யோனாவுக்கு தாங்க முடியல பார்த்துக்கோங்க. எப்படி இவங்களை மன்னிக்கலாம்? இவங்களை மன்னித்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் இவங்களை மன்னிக்கலாமா? சரி, கடவுள் இவங்களை மன்னிச்சுட்டா இவங்க கொண்டு போட்டவங்களுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு, என்ன நியாயம் இருக்கு? அப்பந்தான் கடவுள் யோனாட்ட சொன்னாரு, யோனா நீ சொல்றது சரிதான், அவங்க கொடூரமானவர்கள், அவங்க பாவங்கள் ரொம்ப அதிகம், ஆனா கூட அதை காட்டிலும் அதிகமாக கடவுளுடைய மன்னிக்கும் தன்மை. சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற தலைவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஜெயிலில் போட்டிருந்தாங்க வெள்ளைக்காரங்க. 28 வருஷம் தனிமை சிறையில் இருந்தார். யாரோடையும் பேச முடியாது. எந்நேரமும் ஒரு இருட்டு சிறை. யோசித்து பாருங்க, எப்படி அந்த 28 வருஷமும் கடந்து போயிருக்கும், ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போயிருக்கும். வெளியில வரும்போது எல்லாரும் நினைச்சாங்க ஒரு கோபமுள்ள சிங்கம் மாதிரி வருவார், வந்து அவருக்கு செய்தவங்களை பீறி போடுவார். வெளியில வந்த உடனே பாருங்க, அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆனார். எல்லா அதிகாரமும் அவர் கைக்கு வந்தது. ஆனா ஒன் ஸ்ட்ரோக், ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா வெள்ளைக்கார சகோதரர்களையும் சகோதரிகளையும் மன்னிக்கிறேன். நம்ம நாட்டில் எல்லாரையும் மன்னிக்கிறோம். மன்னிப்பு இல்லாம நமக்கு எதிர்காலம் கிடையாது. நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னு சொல்லி சாந்த சொரூபியா வந்தார். நாங்க கல்லூரியில இருக்கிற போது அவருடைய நண்பர் ஒருவர் எங்க கல்லூரிக்கு வந்திருந்தார். அப்பதான் அவர் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டாரு. வருஷம் வருஷம் புது வருஷத்துல அவருடைய ஜெயிலுக்கு போய் ஒரு புது பைபிள் கொடுப்பார். அந்த வருஷம் முடியும் போது இந்த பைபிளை வாங்கிட்டு இன்னொரு பைபிளை கொடுப்பார். அந்த பழைய பைபிளை வாங்கினா அப்படி கந்தையா இருக்குமா, அப்படியே பீஸா இருக்குமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்சு 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 கிழிந்து போயிருந்தது.
அடுத்த வருஷம் கொடுக்குற புது பைபிள் அதுக்கடுத்த வருஷம் கொண்டு போகும்போது அதுவும் கிழிஞ்சிருக்குமாம். பார்த்துக்கோங்க, 28 வருஷம் பைபிள் படித்தார்னா வெளியில் வரும்போது எல்லாரையும் மன்னிக்கிற மனிதனாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் மீண்டும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும், தைரியப்பட்டு கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த குற்றமாக இருந்தாலும், எந்த துரோகங்களாக இருந்தாலும், எந்த வஞ்சகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.